கைமாறிய கோடிகள். நீதிபதிகளுடன் திமுக போட்ட ரகசிய டீல். டெல்லிக்கு பறந்த அதிர்ச்சி செய்தி. உச்சநீதிமன்றத்தில் செக் வைக்க போகும் இடி. மு.க. ஸ்டாலின் உள்பட 3 பேருக்கு செக். வணக்கம் நண்பர்களே. தற்போது டாஸ்மாக் ஊழலில் திமுக வசமாக சிக்கிக் கொண்டுள்ளது. எப்படி டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா, ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை அமலாக்கத்துறை கைது செய்ததோ, அதே பாணியில் அடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் கைது செய்ய போகிறார்கள் என்பது முடிவாகிவிட்டது. ஆனால் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை அவர்களை போன்று தன்னையும் கைது செய்ய விடக்கூடாது, எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார். இதன் பின்னணியில் நடந்த ஒரு சீக்ரெட் மேட்டர் தற்போது அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியுள்ளது. அதாவது செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தை அமலாக்கத்துறை களம் இறங்கி கண்டுபிடித்து விட்டார்கள் என்றதுமே அடுத்த குறி தானும் தனது குடும்பத்தாரும் தான் என்பதை மு.க. ஸ்டாலின் புரிந்து கொண்டார். காரணம், கடந்த 4 ஆண்டுகளாக டாஸ்மாக் துறையில் வரும் மொத்த வருமானமும் திமுக குடும்பத்தினர் பலரது பெயருக்கு தான் போய்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகவே கண்டிப்பாக 3 நாட்கள் நடைபெற்ற டாஸ்மாக் ரெய்டில் இதன் பின்னணியை அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருப்பார்கள். அதோடு 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் மோடியும் அமித்ஷாவும் இதன் பின்னணியில் உள்ளார்கள் என்பதையும் புரிந்து கொண்டார். அதன் காரணமாகவே இந்த டாஸ்மாக் ஊழலில் தான் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அமலாக்கத்துறைக்கு எதிராகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட வைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுகவுக்கு வேண்டப்பட்ட நீதிபதிகள் சிலர் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் சம்பந்தப்பட்ட பெஞ்சிலேயே இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரணைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். இதற்காக சம்பந்தப்பட்ட நீதிபதியை செந்தில் பாலாஜி டீம் சந்தித்து மிகப்பெரிய டீல் போட்டதாகவும் ஒரு சீக்ரெட் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறையை மேற்கொண்டு சோதனை நடத்தவே விடக்கூடாது, அதோடு ஏற்கனவே செய்த சோதனைகளை கைப்பற்றிய ஆதாரங்களை வெளியிடவும் விடக்கூடாது என்கிற அடிப்படையிலேயே இதன் டீலை போட்டுள்ளார்களாம். அந்த அடிப்படையில் தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு அதை மேற்கொண்டு விசாரிக்க விடாமல் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். என்றாலும் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை இதுபோன்ற பல ஆட்சியாளர்களை பார்த்தவர்கள். எப்படியெல்லாம் இவர்கள் ஊழல் செய்வார்கள், அதிலிருந்து தப்பிக்க என்னென்ன வேலைகளெல்லாம் செய்வார்கள் என்பதையெல்லாம் பார்த்தவர்கள். அதிலும் டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் போன்றவர்களையும் இதே அமலாக்கத்துறை தான் கைது செய்தது. முன்னதாக அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவெல்லாம் வாங்கிய போதும் தங்களிடம் உள்ள ஆதாரங்களை நீதிமன்றத்தில் வைத்து அந்த தடையை எல்லாம் உடைத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதன் காரணமாகவே ஏற்கனவே டாஸ்மாக் துறைக்குள் ரெய்டு நடத்தி ஊழல் ஆதாரங்களை கைப்பற்றி விட்டவர்கள் அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இந்த வழக்கை உடைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்களாம். அதோடு திமுகவை பொறுத்தவரை தங்களது கட்சியை சேர்ந்த நீதிபதிகள், வழக்கறிஞர்களை வைத்து இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வதால் அமலாக்கத்துறையின் வாதங்கள் அத்தனை எளிதில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. என்றாலும் அவர்கள் சட்ட ரீதியாக வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் பெரிய அளவில் அழுத்தம் கொடுப்பார்கள். ஒருவேளை நீதியை அவர்கள் துஷ்பிரயோகம் செய்து திமுகவுக்கு சாதகமாக செயல்படுவது போன்ற சூழ்நிலை தென்பட்டால் உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் போட்டிருக்கும் தடைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இந்த தடையை உடைத்துவிட்டு மீண்டும் டாஸ்மாகிற்குள் நுழைய போகிறார்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை தான் தற்போது அமலாக்கத்துறை வட்டாரங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாம். அந்த வகையில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஓராண்டு இருப்பதால் அதற்குள்ளாக டாஸ்மாகில் உள்ள அனைத்து ஊழல்களையும் வெளியில் கொண்டு வந்து செந்தில் பாலாஜி, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பலரை கைது செய்துவிட்டு கடைசியாக மு.க. ஸ்டாலினையும் கைது செய்து சிறையில் தள்ள வேண்டும் என்பதுதான் டெல்லியின் டார்கெட்டாக உள்ளதாம். அதன் காரணமாகவே ஏற்கனவே டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்பட 70 இடங்களில் நடத்திய சோதனையில் சிக்கிய அத்தனை ஆதாரங்களையும் ஆராய்ந்து வரும் அமலாக்கத்துறை அடுத்த கட்டமாக எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் இந்த வழக்கை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் என்கிற ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதனால் அமலாக்கத்துறை ரெய்டு விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தடுத்து வைத்திருப்பதெல்லாம் ஒரு தற்காலிகமான தடைதான். அதை நிரந்தரமாக்கி திமுக தரப்பு இந்த ஊழலிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்கிற தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. குடிக்க தண்ணீர் கேட்டா சரக்கை ஊற்றி கொடுப்பியா? ஸ்டாலினுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டப் போகும் அண்ணாமலை.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் சட்டசபையில் தான் என்னவோ இதுவரை எந்த ஒரு முதலமைச்சரும் சாதிக்காத அளவுக்கு சாதித்து விட்டதாக பெருமை அடித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் நாடு முழுக்க பாதுகாப்பற்ற சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. விலைவாசி உயர்வால் நடுத்தர மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியாத வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து ஏழை எளிய ஆண்களின் வருமானத்தை எல்லாம் அட்டைப்பூச்சி போன்று திமுக அரசு டாஸ்மாக் கடைகள் மூலம் உறிஞ்சிக் கொண்டு வருகிறது. இதன் காரணமாகவே இதற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போராட்டங்களை முடுக்கிவிட்டுள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று அண்ணாமலை தீவிரமாக களமிறங்கியிருக்கிறார். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு முழுக்க அப்பா அழைக்கிறார் என்கிற வாசகத்துடன் டாஸ்மாக் கடைகளில் மு.க.ஸ்டாலின் புகைப்படங்களை பாஜகவின் மகளிர் அணியினர் ஒட்டிக்கொண்டு வருகிறார்கள். இது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், நாளை மு.க.ஸ்டாலின் அரசுக்கு எதிராக பாஜக சார்பில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார். பாஜகவினர் அனைவரும் தங்களது வீட்டு முன்பு நின்று கருப்பு கொடி ஏந்தி இந்த போராட்டத்தை நடத்துமாறு அவர் கூறியுள்ளார். அதோடு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் எங்களுக்கு குடிதண்ணீர் வேண்டும் என்று கேட்டால் இந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோ டாஸ்மாக் கடையில் உள்ள சரக்கை ஊற்றி கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் சரக்கையும் நேர்மையாக கொடுக்கவில்லை. ஏழை எளிய மக்களின் மொத்த வருமானத்தையும் சுருட்டிக் கொள்ளும் அளவிற்கு சரக்கு விலையை உயர்த்திவிட்டுள்ளார். இதனால் நடுத்தர ஏழை மக்கள் எல்லாம் டாஸ்மாக் போதைக்கு அடிமையாகி தங்கள் சம்பாதிக்கும் பெரும் பகுதி பணத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துவிட்டு சொற்ப வருமானத்தோடு வீட்டுக்கு சென்று குடும்பம் நடத்த முடியாமல் அவதிப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அப்படி ஒரு நிலைக்கு இந்த தமிழ்நாட்டு ஆண்களை ஆளாக்கிவிட்டார் மு.க.ஸ்டாலின். இப்படி தான் கல்லா கட்ட வேண்டும் என்பதற்காக மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகவே மு.க.ஸ்டாலினின் இந்த செயல்பாடை கண்டித்து இந்த கருப்பு கொடி போராட்டத்தை நடத்துவதாக கூறியுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை, மும்மொழி கல்வியை எதிர்த்து வரும் திமுக தமிழ்நாட்டில் தாய்மொழியான தமிழை கூட ஒழுங்காக வளர்க்கவில்லை. 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களை கூட தமிழை தடுமாறிக் கொண்டுதான் படிக்கிறார்கள். அதாவது ஹிந்தியை எதிர்க்கும் திமுக தமிழையாவது வளர்க்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. எல்லாம் அரசியல் லாபத்துக்காக மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து அரசு பள்ளிகளையும் சீரமைக்கப் போவதாக சொல்லி 7500 கோடி நிதி ஒதுக்கினார் மு.க.ஸ்டாலின். ஆனால் தமிழ்நாட்டில் ஏராளமான பள்ளிகள் மேற்கூரை கூட இல்லாமல் தான் இடிந்துவிடும் தருவாயில் உள்ளன. அதோடு பல அரசு பள்ளிகளுக்கு வகுப்பறையே இல்லாமல் மரத்தடியில் தான் ஆசிரியர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படித்தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் கல்வித்துறையை பராமரித்து வருகிறார். மும்மொழி கல்விக்கு எதிராக நேரத்தை செலவிட்டு வரும் இவர் தமிழ் மொழியை சரியாக கற்றுக் கொடுக்க வேண்டும், வெட்டி அரசியல் செய்து கொண்டிருக்க கூடாது என்று கூறியுள்ள அண்ணாமலை, பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின்படி எவ்வளவு வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்பதை தமிழக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். சட்டசபையில் பெயரளவுக்கு மட்டுமே அறிவித்துவிட்டு எந்த பணிகளையுமே செய்யாமல் கிடப்பில் போடும் பித்தலாட்ட அரசியலை மு.க.ஸ்டாலின் விட்டுவிட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. நண்பர்களே, டாஸ்மாக் ஊழலை மூடிமறைக்க திட்டமிட்டுள்ள திமுக அமலாக்கத்துறையை மீண்டும் ரெய்டு நடத்தாமல் இருக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள நிலையில், இதன் பின்னணியில் நீதிபதிகளுக்கு 100 கோடி வரை லஞ்சம் போயிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருப்பது. மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் தாய்மொழியான தமிழை கூட மாணவர்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்காமல் அந்த நிதியை கூட சுருட்டிக் கொண்டு வருவதாக கூறியுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை, நாளை தினம் பாஜகவினர் தங்களது வீட்டின் முன்பு நின்று கருப்பு கொடி ஏந்தி திமுகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று அறிவித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.